ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் திருமயம் நம்ம தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்க திருமயம் சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக போகணும்னு இருந்தோம். போக முடியல. இன்றைக்கி போனோம். சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளே போகிறதப்போ நல்லா இருந்தது. கோயில் 2 கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனதும் ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் போயிட்டு வந்தோம். உள்ளே வர அதே சரி நேரமாயிடுச்சு. மழை நேரமாக இருக்கிறதுனால உள்ளே காலையிலே போகும் சுற்றி வரல கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துட்டோம். ஏன்னா அது ரொம்ப உள்ளே நாங்கள் போகிற டயத்தில் யாருமே இல்லை. நல்லா பார்த்துட்டு தான் வந்தோம். எல்லா கடவுளும் எல்லா சாமியுமே ஆண்டாள் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பார்த்துட்டு வந்தாச்சு. பெருமாள் சாமி தான் போனதும் நல்லா உள்ள ஒவ்வொரு தூணுகள் எல்லாம் பார்க்க அந்த காலத்தில் நல்லா இந்த மாதிரி இப்போ எல்லாம் இப்படி செதுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. பூராமே தூண்லேருந்து சிலைகளும் சரி எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தாலும் டைம் அவ்வளோக்குள்ளே தான் இருக்குன்ட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சாமிகள்லாம் நல்லா இல்லை. ஆனால் அலங்காரமெல்லாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் போகிற டயத்தில் ஆளுகளும் சரியான ஆள் நிறைய கிடையாத ஆளுங்க. ஒரே ஒரு 2 பேர் மட்டும் இருந்தாங்க. 2 பேரும் கூட உள்ளே வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எதுவுமே சாமிக்கு அலங்காரம் பண்ணல. பெருமாளுக்கு மட்டும் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களும் உள்ளே இருந்தாங்க. பூஜையெல்லாம் செஞ்சு கொடுக்கல. ஏன்னா அவங்க இப்போ தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இதாக இருக்குது. பெருமாளும் நல்லா தான் இருந்தது. உள்ளே போகவில்லை. வெளியிலே தான் இருந்தும் பார்த்து சுற்றி உள்ளே போயிட்டு இதுக்கு மட்டும் கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிடாமல் சுற்றி பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக மலைக்கு கீழே குடஞ்சி எடுத்து கோயில் கட்டின மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கும் பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் பிள்ளைகளை யாரையும் கூப்பிட்டு போனோம்னா பிள்ளைகள்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா அதிசயமாக பார்க்குறது இவ்வளோ இப்படியெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது இது இப்போ சும்மா கோயில் கட்டுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அவ்வளோ இதாக இல்லை. ஃபுல்லாகவே மலை குடஞ்சி மலைக்கு அடியில் தான் சாமி கோயிலெல்லாம் இருந்துச்சு. சாமி கருவறைகளையும் ஆனால் அமைதியாக இருந்து எல்லாம் கும்பிடணும்னா நம்ம தியானம் பண்ணுறதுக்கெலாம் சரியான இடம். அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கெல்லாம் பக்கத்தில் போய் நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். எல்லாமே போக உள்ளே போக மலைகளுக்கு அடியிலேயே தான் குடஞ்சி இருந்தது. கோயிலும் பார்க்குறதுக்கு நல்லா அதிசயமாக ஒரு கோட்டைன்னு அது பேர் திருமயம் கோட்டைன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. பார்த்தோம், கும்பிட்டு நல்லா தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா யோகமான இடம். ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆழ்வார்களும் அது இருந்தது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நரசிம்மர் எல்லா சாமியுமே உள்ளே இருந்தது. ஆனால் கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு வரணும். ரொம்ப டைம் ஆகும். நாங்கள் சும்மா ஓரளவு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. வீட்டில் சமையல் பண்ணி சாம்பார் முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் வச்சு ரெடி பண்ணி கேரட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. முருங்கைக்கீரை தான் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். அது எல்லாம் ரெடியாகி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்க அழகாக இருக்கும். சாமிகள் இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. போகிற டயத்தில் போய்க்கலாம். வீடியோ பாய்.